ஒரு காட்டில் ஒரு யானை அப்போ அந்த யானையோட ஓனர் வந்து 6 மணிக்கு நம்ம வந்து கோயிலுக்கு போகணும் குளி அப்படின்னு சொல்லி குளிக்க வைக்கிறாரு அந்த யானை. அதுக்கப்புறமா குளிப்பேட்டிட்டு அந்த யானையை தொடச்சி விடுறாரு. அடுத்து அந்த யானைக்கு அலங்காரம்லாம் பண்ணி நீ ஊரை சுற்றிட்டு வா, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். ஆக்சுவலாக அவர் ஓனர் கிடையாது, குளிப்பேட்டுறது அந்த யானைக்கு சாப்பாடு கொடுக்குறது அவரோட வேலை. மற்றபடி பூசாரி மேலே ஏறி ஊர்வலத்தை சுற்றி. அப்போ அந்த யானை ஒரு கோயிலில் நிற்கிது. அதே கோயிலில் ஒரு நாயும் அந்த யானையை பார்த்துட்டே இருக்குது. ஆக்சுவலாக அந்த நாய்க்கு வந்து உடம்பு சரியாமல் இருக்கும். அதுக்கு உடம்பு சரியாகணும்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த நாயை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கு. அந்த யானையும் நாயும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அந்த யானை எங்கே போதும் அந்த நாயை அதுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போச்சு. இந்த கோயிலில் யானையை பார்த்துட்டீங்களா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ அந்த யானை ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கு. யார் அந்த நாய் நம்மளையே பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த நாயும் அங்கே வந்துடுச்சு. உடனே அந்த யானையோட ஓனர் எங்கெல்லாம் வருது பறிச்சா எனக்குமே வரும் போல் அப்படின்னு திட்டிகிட்ருக்கிறார் அந்த நாயை. நம்ம இந்த மாதிரி அடுத்தவங்ககிட்ட திட்டு வாங்கணுமா, வா நம்ம போகலான்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பா வந்து அந்த நாயை இழுத்துட்டு போகிறாரு. அது வரமாட்டேங்குன்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருக்குது. யானையோட ஓனரும் அந்த நாயோட ஓனரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக இவர் வந்து அந்த நாயை கல்லை கொண்டு போகவே மாட்டுக்கா அடிச்சிருப்பாரு. அதுக்கு இவரோட ஓனர் எதுக்கு என்னோட நாயை அடிச்சுன்னு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்க போது அவங்க 2 பேரும் அந்த யானையும் அந்த நாயும் பிரிஞ்சிருச்சு. போராட்டங்களுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக இருக்காங்க. இந்த மாரல் ஆஃப் ஸ்டோரி. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கதையில் வரேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கணும். டாடா பை பை गाइस. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் गाइस.